அதை தான் பைத்தியகார்த்தனமாக இந்த மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னு சொன்ன ராஜீவ்காந்தி மாதிரி ஆள்லாம் வந்து பிச்சை எடுத்துகிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு நாளைக்கு விபச்சார தொழில் கூட அவனுங்க பண்ணுவானுங்க. அதாவது சீமான் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஆரம்பத்தில் ஒரு நாய் கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கு வெறி பிடிக்காது. காலம் கடந்து தான் வெறி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அது புத்தி மாறல. இப்போ அந்த திமுக சொபிக்கு வந்து இப்போ வெறி பிடிச்சி போச்சு. அதை தான் பைத்தியகார்த்தனமாக இந்த மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னு சொன்ன அந்த பைத்தியக்காரன் நாய் இது வரைக்கும் அதை பற்றி ஒரு பேச்சு பேசலை. ஆனால் அந்த சுபவி வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துகிறாரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது சீமான் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி அவருக்கு முனைவர் பட்டம்லாம் கொடுத்து ரொம்ப பேராசிரியர், ரொம்ப பண்பட்டாளர் திமுகவில். ஆனால் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஆரம்பத்தில் ஒரு நாய் கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கு வெறி பிடிக்காது. காலம் கடந்து தான் வெறி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அது புத்தி மாறல. இப்போ அந்த திமுக சொபிக்கு வந்து இப்போ வெறி பிடிச்சி போச்சு. அதை தான் பைத்தியகார்த்தனமாக இந்த மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திலும் இல்லாத நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானை எதிர்த்து இப்படி ஒரு பைத்தியகார்த்தனமான ஒரு விஷயத்தை பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. இன்றைக்கி தொடர்ந்து 23ஆம் தேதியிலேருந்து பாலியல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலின அந்த பைத்தியக்காரன் நாய் இது வரைக்கும் அதை பற்றி ஒரு பேச்சு பேசலை. யார் அந்த சாருன்னு கேட்குறாங்க. அந்த சாரு யாருன்னு ஒன்று உதயநிதி ஸ்டாலினை கேட்டிருக்கணும், இல்லை சுப்பிரமணியத்தை கேட்டுக்கணும். அந்த 2 சாரும் எங்கே போனாங்க? அப்போ என்ன இருக்குது இதில்? உனக்கு அதை கண்டித்து துப்பு கிடையாது. கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்கள கைது பண்ணி உள்ளே தூக்கி போடுறீங்க. என்ன இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் அவ்வளோ முக்கியமா? அதாவது அவருக்கு வந்து தமிழ் தேசியம்னா பிடிக்கல. அவர் வந்து தமிழ்நாட்டில் திம்பார் தூங்குவார், எல்லா வேலையும் பார்ப்பார். ஆனால் தமிழர்கள் முன்னேறி வந்து அவருக்கு பிடிக்காது. அவர் திராவிட மாடலுக்கு பினாமி வேலை பார்த்துக்கிட்டு சொம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அண்ணன் சீமான் வந்து ஒன்று சொல்லியிருக்காருன்னா, வருங்காலங்களில் வந்து தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது. நான் 8% இருக்கு இல்லை, அப்படி அண்ணன் எதுவும் சொன்ன மாதிரி இல்லை. கடைசி ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் 8% இருக்கும்போது வரமாட்டாங்க எங்கள் அண்ணன், கண்டிப்பாக திருமாவளவனும் தம்பி விஜய் யோசிப்பாங்க. இதே நான் 20% வந்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து அண்ணன் திருமாவளவனும் தமிழக வெற்றி கழக தலைவரான விஜயும் வந்து எங்களோட சேருவாங்க. பெரிய கூட்டணி அமைச்சு நம்ம வந்து தமிழ் தேசியத்தை தலை தூக்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளேயே அண்ணன் ஆட்சிக்கு வந்துடுவார்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்போ 8% அண்ணன் சொல்கிற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுடைய உழைப்பு உண்மைத்தன்மைன்றது நம்மளுடைய அண்ணன் சொல்கிற மாதிரி என் காலில் நான் நடக்க முடியும், அவங்க காலில் நம்ம நடக்க முடியாது. என் வாயில் நான் பேசுகிறேன், அவங்க வாயில் பேச முடியாது. அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு என்ன இருக்குது, அந்த பயம், அந்த பணம் போகிற பாதை தவறாக இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அண்ணன் சொல்கிற மாதிரி கருவாட்டு சாம்பார்னு ஒன்று சொல்லுவானா? இதுதான் கதை. அவங்க என்றைக்கு வேணாலும் வரட்டும். ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான முன்னிலைப்படுத்தி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிச்சு பின்னாடி வரணும்னா அவங்க கட்சியை கழிச்சு சேர்ந்துக்கிட்டோம். நான் அன்றைக்கி இடையில கூட ஒரு பேட்டி கொடுத்தேன் ஆரம்ப காலத்தில். அண்ணன் வேல்முருகன் வந்து அண்ணனுக்கு அவர் பேசிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த கூட்டணிக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் போகமாட்டார். வரும் கூட்டணிகளை எங்கள் கொள்கைக்கு ஒத்துப்பட்டு போச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் சேர்த்துக்குவோம். 2வது அண்ணன் அன்றைக்கி பிகைன் உட்ஸில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ஒரே வருஷம் சொன்னார், நீங்கள் தனித்து வந்து நீங்கள் கூட வந்து எங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நின்று பாருங்கள், ஒரு கூட்டத்துக்கு வந்து வாங்க, சிறப்பு அளவில் நீங்கள் வந்து பாருங்கள். ஐயா, நான் தனித்து நிற்கிறேன்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன். எவ்வளோ ஆர்ப்பரித்து கத்துறாங்கன்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன். நான் மதிமுகவில் 18 வருஷம் இருந்திருக்கிறேன், புரியுதுங்களா? உண்மைக்கு நின்றுருக்கிறேன், கட்சிக்காக நிற்கல. வைகோ மேலே எனக்கு ஒரு பற்று பாசம். அதே வைகோவை பற்றி இது வரைக்கும் அண்ணன் எதுவும் அவர் அண்ணனை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். இதுதான் ஒரு மாண்பான ஒரு அரசியல் தலைவர். அவர் சீமானவர்கள் வந்து எங்கள் தலைவர் இல்லை, எங்கள் அண்ணன். எங்கள் தலைவர் வந்து பிரபாகரன் தான். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த நிமிஷம் அண்ணன் தனித்து நிற்கிறாருன்றனால தான் நாங்கள் கூட நிற்கிறோம். அண்ணன் இன்னொருத்தில் கூட்டணி போயிட்டாருன்னு சொன்னால் என் குடும்பத்தில் இருக்கிற 10 ஓட்டே போட மாட்டோம், வீட்டில் வைக்க அம்மன் உட்காந்துக்குவோம். எங்களுடைய கடைசி நம்பிக்கை அண்ணன் சீமான். அவருடைய உடலில் தெம்பு இருக்கிற வரைக்கும், திராணி இருக்கிற வரைக்கும் அவர் போராடி ஜெயிப்பார். அவர் தோக்குற சூழ்நிலை வரும்போது அந்த தோளுடைய வலிமை நாங்கள் ஏற்று நாங்கள் பயணம் பண்ணுவோம் சாகிற வரைக்கும். இதுதான். சிலவங்க வந்து இந்த வேறு கட்சியிலேருந்து போயிட்டாங்க, அதனால் நாம் தமிழர் கட்சி அதாவது ரொம்ப பேர் வெளியில் போகிறாங்க, வேறு ஒரு கட்சியில் இணைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் இந்த சன் டிவி அந்த மாதிரி எல்லாம் யாராவது சேர்ந்தாலும் எடுத்து போடுறாங்க. இது எப்படி நான் பார்க்குறேன்? உண்மைதான், போகிறது உண்மை தான் ஐயா, போகிறது உண்மை தான். சாதாரண ஒரு வட்டச் செயலாளர் எனக்கே வந்து நிறையா பேரம் பேசுகிறாங்க. நாங்கள் அந்த பணத்துக்கு இதெல்லாம் இது பண்ணிட்டு போல. நிற்கிறது எங்கள் அண்ணன், என் கட்சி தலைவன் கிடையாது. நிற்கிறது கலைஞரோ ஸ்டாலினோ ஜெயலலிதாவோ கிடையாது, துட்டை வாங்கிட்டு ஓட்டு போகிறதுக்கு. நிற்கிறது என் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் வந்து நிற்கிறாப்புல. நாங்கள் உண்மைக்கு நிற்கிறதுனால எங்களுக்கு என்ன விலை கொடுத்தாலும் எங்களை வாங்க முடியாது. அப்படி விலை கொடுத்து வாங்கி போகிறாங்கன்னு சொன்னால் இந்த ராஜீவ்காந்தி மாதிரி ஆள்லாம் வந்து பிச்சை எடுத்துகிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு நாளைக்கு விபச்சார தொழில் கூட அவனுங்க பண்ணுவானுங்க. அதுக்கும் அந்த கட்சியை விட்டு வெளில போனவங்க எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம், நல்லா இல்லையா புத்தி வந்துச்சா திரும்பி இங்கேயே வந்துடுங்க.
வேறு எதுவுமே கிடையாது. 2026 வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? 100% எங்களுக்கு தான் உண்மையாக இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. தொடர்ந்து போராடுவோம். தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி போராடுவோம். அவ்வளோதான். காலம் உள்ள வரைக்கும் மக்கள் என்னதுக்காக போராட நாங்கள் வந்திருக்கிறோம். யாரும் ஏமாத்துறதுக்காக வரல. ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். மக்கள் சிந்திக்கணும். இவங்களால் என்ன பண்ண முடியுன்றதை விட இவங்ககிட்ட கொடுத்து பார்ப்போம், இவங்களை பண்ண சொல்லுவோன்னு தான் இது பண்ணிட்டு போகணும். மக்களை திரும்ப நாங்கள் இது மாதிரி அரசியல் கட்சிகள் ஏமாற்றுறதை நாங்கள் ஏமாற்ற விரும்பலை. உண்மைக்கு நிற்போம்.